ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் சிங்கமும் காகமும் வாழ்ந்து வந்துச்சான். அந்த சிங்கம் எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டே இருந்துச்சான். ஆனால் அந்த காட்டுக்கே ராஜா அந்த சிங்கம் தானா. ஆனால் எப்போ பார்த்தாலும் மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டே இருக்குமா, சோம்பேறித்தனமாக. அந்த காட்டில் காக்கா மாதிரியே அணிலும் வாழ்ந்து வந்துச்சான். அணில் எப்போவும் சிங்கத்துக்கு கீழே இருக்கிற புற்களை சாப்பிட்றதுக்கு புல்லெல்லாம் நிறைய இருக்குமா. அதனால் சிங்கத்துக்கிட்ட நெருங்குமா. ஆனால் சிங்கத்துக்கிட்ட போகும்பொழுது சிங்கம் யாரையும் கிட்ட வர விடாமல் முறைச்சி பார்க்குமா. அதனால அணில் பயந்துக்கிட்டு சாப்பிட முடியாமல் கிட்டேயே போகாமல் இருக்குமா. அதை பார்த்துட்டு இருந்த காக்கா, நான் போய் சிங்கத்தை அந்த இடத்துலேருந்து எழுப்பி விட்டுறேன், நீ அது கீழே இருக்கிற சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். உடனே காக்கா சிங்கத்தோட தூங்கிட்டு இருந்ததுக்கு மூஞ்சில் ஏறி உட்காந்து காக்கான்னு கத்தி சிங்கத்தை தொந்தரவு பண்ணிச்சான். சிங்கம் உடனே முழிச்சு பார்த்து காக்கா கத்திட்டு இருக்கக்கும் கோவமாக எழுந்திருச்சு அதை துரத்த ஆரம்பிச்சுதான். காக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தாவி போய் சிங்கமும் துரத்திக்கிட்டே இருந்துச்சான். அது எட்டி தூரமாக ஓடி போனோட்டி சிங்கம் ரொம்ப டயர்டாகி காக்காவை பிடிக்க முடியாமல் சரி திரும்பி இந்த மரத்துக்கு கீழே வந்துடலாம் அப்படின்னு ரிட்டன் வந்துருச்சான். இங்கே வந்து பார்த்தா அணில் சிங்கத்துக்கு கீழே புல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அது மாதிரி அந்த காட்டில் சுற்றி இருந்த விலங்குகள் எல்லாமே சிங்கம் இல்லாததுனால வெளியில் சந்தோஷமாக தெரிஞ்சிட்டு இருந்ததுங்களாம். அதை பார்த்த சிங்கத்துக்கு, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் இத்தனை நாளாக, நம்ம காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் ஆனால் இந்த விலங்குகளெல்லாம் சந்தோஷமாக இருக்க விடலை, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தன்னோட எண்ணத்தை மாற்றிக்கிச்சான். காக்கா சிங்கத்துக்கு இவ்வளோ நாள் தப்பு பண்ணிகிட்டு இருந்ததை புரிய வச்சு மற்ற விலங்குகளும் காட்டில் சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டையே மாற்றிருச்சான். இப்போ இந்த கதையில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, எப்போவும் நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.